ஆணிலை சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் கருவூர் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தியின் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விதியையே வெல்லக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த தை அமாவாசையின் சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். மாதந்தோறும் அமாவாசைகள் வந்தாலும் நம்ம முன்னோர்கள் வழிபாட்டுக்குன்னே ரொம்ப சிறந்ததாக ஒரு 3 அமாவாசையை தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கொண்டாடுவோம். ஒன்று ஆடி அமாவாசை, அதுக்கப்புறம் புரட்டாசி அமாவாசை, அதுக்கப்புறமா இந்த தை அமாவாசை ஆகிய இந்த 3 அமாவாசைகளை தான் ரொம்ப மிகப்பெரிய அமாவாசையாக நாம் கருதுகிறோம். இந்த 3 அமாவாசைகள்லையுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா, இந்த தை அமாவாசைக்கு ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது இந்த தை அமாவாசைக்கு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த 3 அமாவாசைக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசையின் போது தான் நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் தாய் தந்தை தாத்தன் பாட்டன் இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வருகை தருவதை இந்த ஆடி அமாவாசையிலும், அந்த வந்த முன்னோர்கள் நம்முடைய இந்த மகாளி அமாவாசைன்னு சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசைகளில் நம்மளோடையே அந்த காலத்தில் நம்மளுடைய இருப்பதாகவும், இந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய இந்த முக்கியமான அமாவாசையான இந்த தை அமாவாசையில் நம்மக்கிட்ட இருந்து விடை பெற்று நம்மளை பூரணமாக ஆசீர்வதித்து இந்த தை அமாவாசையில் தான் மீண்டும் அவங்க இந்த பூமியிலிருந்து தன்னுடைய பித்ருலோகத்துக்கு திரும்பி செல்வதாக ஒரு சாஸ்திர நம்பிக்கை சொல்லப்படுகிறது. அப்போது இந்த மற்ற அமாவாசைகளில் நம்ம முன்னோர் வழிபாடு பண்ணலை அப்படின்னாலும், இந்த தை அமாவாசையிலாவது நாம் முன்னோர் வழிபாடை நம்ம செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 21 தலைமுறைக்கான ஒரு பூரணமான முன்னோர்களின் பரிபூரண ஆசை கிடைக்கக்கூடியதாக இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இருக்கிறது. பொதுவாக ஜோதிடத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பித்ருக்காரகனாக சூரியனையும் மாத்ருக்காரகனாக சந்திரனையும் தான் சொல்லுவோம். அந்த பித்ருக்காரகனான சூரியனும் மாத்ருக்காரகனான சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றாக ஒரே மகர வீட்டில் கர்மஸ்தானம் என்று சொல்லுவோம். நமக்கு இந்த பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய அந்த நீத்தார் கடனை நம்ம கர்மம் என்று தான் சொல்கிறோம். அந்த கர்மத்தை சொல்லக்கூடிய வீடான மகர வீட்டில் இருந்து நடத்துறது தான் இந்த தை அமாவாசையினுடைய சிறப்பு. அப்போது இந்த தை அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடை நம்ம பண்ணும் பொழுது நாம் கொடுக்கின்ற அந்த தர்ப்பணத்தை நம்ம முன்னோர்களுடைய வழிபாடில் நம்ம செய்கிறத பித்ருக்காரகனான சூரிய பகவான் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட சேர்த்தி முன்னோர்களுடைய பூரணமான அருளை நமக்கு கிடைக்கப்பெற செய்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த சாஸ்திர நம்பிக்கை இதில் சொல்லுது. அப்போது இதை அங்கீகரிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த சூரியனுடைய நட்சத்திரங்களும் இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 3 நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களும் அடிப்படை ஜோதிடத்தில் நிறைவடையக்கூடிய வீடாகவும் இந்த மகர வீடு தான், இந்த தை மாதம் தான் இருக்கிறது. அப்போ இதில் இருந்தே நமக்கு அந்த நம்மளுடைய மாதா பிதா அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுடைய பூரண அருள் நமக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட நட்சத்திரமோ சந்திரனுடைய நட்சத்திரமோ இருக்காது. அப்போது இந்த சாஸ்திரம் சொல்வது போல இந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய இந்த தை அமாவாசையில் நாம் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணத்தையோ வழிபாடையோ ஏற்று பரிபூரண திருப்தி அடைந்த முன்னோர்கள் மீண்டும் அவங்க தன்னுடைய பித்ருலோகத்துக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது ரொம்ப அழகாக அடிப்படை ஜோதிடத்திலேயே சொல்கிறது. நமக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் யாருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோஷியர்கிட்ட போய் பார்த்தாலும்
ஒன்று சொல்லிடுவாங்க. ஒன்று பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இல்லைன்னா குலதெய்வம் சாபம் இருக்கிறது அப்படிம்பாங்க. இந்த 2 சாபம்தான் மேஜராக நமக்கு வந்து சொல்லுவாங்க. இல்லைன்னா ராகு கேது சாபங்கள், காலசர்ப சாபங்கள், தோஷங்கள் இப்படியெல்லாம் இருக்குன்னு தான் மேஜராக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன விதமான தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷத்தையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு வல்லமையை உரிய ஒரு அமாவாசையாகத்தான் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் யாரென்று தெரியாமல் இருந்தாலும் இந்த தை அமாவாசையில் அவங்கள நினச்சி பெரிதாக எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் வீட்டில் ஒரு பித்தளை தாம்பாளமோ அல்லது சாதாரண ஒரு தாம்பாளத்திலேயோ வந்து ஒரு எள்ளை எடுத்துக்கொண்டு நீர் விட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வழியை நினைத்து அந்த முன்னோர்கள் பெயர் தெரிந்தால் பெயர் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா முன்னோர்களுக்கு நான் இதை வந்து அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாவே அதுதான் ரொம்ப விசேஷமான அந்த வழிபாடாக இருக்கிறது. 2வது, இந்த மகர வீடு அப்படிங்கிறது வந்து ஜீவன வீடாகவும் இருக்கிறது, தர்ம வீடாகவும் இருக்கிறது. அதாவது எவ்வளோக்கு தான தர்மத்துக்குரிய வீடாகவும் இந்த மகரம் இருக்கிறது. அப்போது இந்த தை அமாவாசையில் நாம் நிறைய அன்னதானங்களும் ஆடை தானங்களும் நம்மளால் நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ அதை நாம் செய்யும் பொழுது இந்த முன்னோர்களுக்கு செய்த ஒரு முன்னோர்களுடைய பூரண ஆசிகள், அவங்க செய்த பாவங்களே இருந்தாலும் அந்த பாவங்கள்ல இருந்தும் அதை நம்மளை சேராம அந்த பாவங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களை நாம் நினைக்கணும் இல்லையா? இந்த வருடத்தில் இந்த அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை 9ஆம் தேதி தான் வந்து வருது. அதனால் அது காத்தால 7:53 ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது பொதுவாக 8 மணிக்கு மேலே மதியம் 1 மணிக்குள்ளர நம்ம வந்து தர்ப்பணம் கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கும்போது அது சிறப்பாக இருக்கும். மதியத்துக்கு மேலே உச்சி பொழுதுக்கு மேலே நம்ம தர்ப்பணம் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. இது வந்து எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா நீர்நிலைகள் உள்ள இடத்துல நம்ம போய் கொடுக்கலாம். ஆறுகள் இருக்கிற இடம், கடல் கரையோரம், இந்த மாதிரி இடத்துலையும் போய் நம்ம கொடுக்கலாம். இல்லை போக முடியலன்னா வீட்டிலையே கூட நம்ம அந்த எள்ளையும் நீரையும் தெளிப்பது அப்படிங்கிறது, அந்த நீத்தார் கடன் அப்படிங்கிறத நம்ம அவசியம் தாய் தந்தை இல்லாதவர்கள் நிச்சயமாக செய்யணும். இப்போ வந்து திருமணம் பெண் குழந்தைகளாக இருக்குங்க, திருமணம் ஆனவர்கள் அப்படின்னா பெண்கள் அதை கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. முன்னோர்களை நினைத்து வழிபட்டாலே போதும். அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு யாருக்கான அன்னதானம் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பரிமாறிக்கலாம். முன்னோர்களுக்கு படைச்சிட்டு அவங்களும் உட்கொள்ளலாம், எல்லாத்துக்கும் பரிமாறிக்கலாம். இந்த மாதிரி செய்தால் போதும். ஆணாக இருக்கிற பட்சத்தில் அதுவும் அவங்க வந்து தாய் தந்தை இல்லை அப்படின்னா மட்டும்தான், இதில் யாரான ஒருத்தர் இல்லைன்னா தான் அவங்க வந்து கடைப்பிடிக்கணும். அம்மா அப்பா இருக்கிறவங்க தாத்தா பாட்டியை மனசார ப்ரேயர் பண்ணிக்கலாம், அவங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இந்த இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த தை மாதம், இந்த தை அமாவாசையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கிறது. கிட்டத்தட்ட அபிராமி பட்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியிலையும் 19ஆம் நூற்றாண்டு முதல் பகுதி காலத்தில் வாழ்ந்த ஒரு மகான் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய இயற்கையான பேர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். அவர் வந்து ஸ்ரீவித்யா உபாசகமாக, அந்த மூலமாக அம்பாளை வந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு யோக நெறியில் வாழ்ந்தவர். அவருடைய நிலை அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோட சகமாக இருந்த மனிதர்களால் புரிஞ்சுக்க முடியாட்டாலும் அவர் ரொம்ப தீவிர அம்பாள் உபாசகராக அம்பாளை வந்து அபிராமியை வந்து ரொம்ப மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டு சதா சர்வகாலமும் அபிராமியினுடைய சிந்தனையிலேயே இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி அபிராமி பட்டர் வந்து கோவிலுக்கு வந்து அம்பாளை பார்த்து அவர் வந்து தன்னை மறந்து அம்பாளோட ஞாபகத்தில் நிஷ்டையில் அவர் தன்னை மறந்த ஒரு நிலையில் அம்பாளை தரிசித்து கொண்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில், அந்த காலத்தில் தஞ்சையை வந்து தலைநகரமாக கொண்ட அந்த மகாராஷ்டிரா வம்சத்தை சேர்ந்த
முதலாம் சரபோஜி மன்னர் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ரொம்ப பக்தியும் தெய்வ பக்தியும் மக்களுக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு ஒரு சிறந்தவராக இருந்தார். அவர் அந்த தை அமாவாசை அன்னைக்கு அந்த காவேரி கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அமிர்தகரேஸ்வரர் கோவில், அபிராமி கோவிலில் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு, திருக்கடையூருக்கு வராரு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அபிராமி பட்டர் இப்படி உட்காந்துருக்காரு. இவர் இவ்வளோ நிஷ்டையில் இருக்கிறத பார்த்து இவர் யார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இவர் வந்து கோவிலுக்கு வருவார், இவர் ஒரு பித்துத்தனமாக வந்து இருப்பார், இவர் என்ன செய்கிறாருன்னு இவருக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய பொலிவும் அவருடைய ஞானமும் வந்து அவருடைய தன்மையிலேயே தெரிறதுனால இது என்னவாக இருக்கும்னு சொல்லி நான் அந்த அபிராமி பட்டர்கிட்டயே வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிஷ்டையில் இருக்கார். அவருடைய தியானத்தை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு சொல்லி அவருடைய அறிவை பரீட்சித்து பார்க்கலான்னு கேட்குறாரு. அன்றைய தினம் அமாவாசை இல்லையா, அமாவாசை அன்னைக்கு. ஆனால் இவர் அம்பாளை வந்து நிஷ்டையில் காட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறனால அப்படியே ஒளியே பொருந்திய வடிவமாக அம்பாளை தரிசித்தன் பயனாக அவர் வந்து பௌர்ணமி திதி அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. நிஜமாக சொல்லும், இன்னைக்கு வந்து பௌர்ணமி திதி தானா? நான் ஆமாம், இன்னைக்கு பௌர்ணமி திதி தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. சொல்லினோன்னே தவறாக மன்னர் முன்னாடி சொன்னதுக்கப்புறம் மன்னரும் கோபத்தில் கிளம்பி போயிடுறாரு. இன்னைக்கு பௌர்ணமி நிலவு மட்டும் வருதாங்கிறத பார்க்கலாம், இவர் சொன்னது மட்டும் நடக்கலான்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் கோச்சிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அம்பாளோட தரிசனமெல்லாம் இவர் வந்து பார்த்து ஒரு நிதானமாக சாதாரண ஒரு நிலைக்கு வந்த பிறகு நடந்த விஷயங்கள்லாம் சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, மன்னர்கிட்ட போய் நீ இப்படி தவறாக பேசிட்ட, அவருக்கு வந்து நீ அபச்சாரம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவருக்கு வந்து அபிராமி பட்டருக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இன்னைக்கு வந்து அமாவாசையாச்சே, அமாவாசை அதுவுமா போய் நம்ம பௌர்ணமின்னு சொல்லிட்டோமே, அம்பாளை பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில் இருந்த காட்சியில் நான் அப்படியே சொல்லிட்டேனே, அபிராமி நீ தான் என்னை இதுக்கு வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருனா, அபிராமி கோவில்கிட்டையே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவரே ஒரு ஆழமாக ஒரு குழியை வெட்டி அதில் விறகுகள் எல்லாமே போட்டு ஒரு 100 கயிறு உள்ள ஊஞ்சலை கட்டி ஒவ்வொரு இதில் இந்த மன்னர்கிட்ட இருந்து என்னை நீ வந்து மீண்டும் தரிசனம் கொடுத்து என்னை காப்பாற்றியே ஆகணும், என்னோட கொடுத்த வாக்கை நீ வந்து மெய்ப்பிச்சு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக அபிராமி பட்டர் அபிராமிக்கு பாடல், ஒரு பாடல் உதிக்கின்ற செங்கதீர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற பாடல் ஒன்றொன்றா ஒரு பாட்டாக பாட ஒரு கயராக அவர் வந்து கட் பண்ணிக்கிட்டே வராரு. இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் 79வது பாடல் பாடும்போது அந்த விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு வழி கிடைக்க பழிக்கே சுழன்று எம் பாவங்களே செய்து பால் நரகுழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடனே கூட்டினியே அப்படின்னு சொல்லி அவர் அந்த வார்த்தையை சொல்லி பாடி முடிக்கும்போது அம்பாள் வந்து நேரடியாக காட்சி கொடுத்து தன்னுடைய தோடை எடுத்து அப்படியே வானத்தில் வீசுகிறாங்க. அப்படி வீசினோன்னா தன்னுடைய தாடகம் அப்படிங்கிற அந்த தோடை வீசினோன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 நிலவுகள்லாம் ஒன்று சேர்ந்தா எவ்வளோ ஒரு பிரைட்னஸாக ஒரு ஒளி பொருந்திய நிலவாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த நாளில் அந்த நிலவாக தோன்றுகிறது. அப்போது எல்லாரும் அபிராமி பட்டரனுடைய அந்த நிலையை வந்து மன்னர் உள்பட எல்லாரும் புரிஞ்சு அமாவாசை திதியில் வந்து இந்த பௌர்ணமி நிலவை வந்து வரவழைச்ச அளவுக்கு இவர் மிகப்பெரிய மகான் அப்படிங்கிறத உணர்ந்து எல்லாரும் இவரை வணங்குறாங்க. அபிராமியும் வந்து நீ பாடின அந்தாதியை முழுமையாக பாடி முடி அப்படிங்கிற மாதிரி அம்பாள் சொல்ல 100 பாடலை பாடுகிறார். அதாவது அபிராமி அந்தாதி அப்படின்னா, அந்தாதினா அந்தமும் ஆதியும், எந்த அந்தம் அப்படிங்கிறது வந்து முடிவு அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்லும், ஆதி அப்படிங்கிற ஒரு இது வந்து ஆரம்பத்தை சொல்லக்கூடியது. அப்போ ஒரு பாடல் வந்து எந்த வரியில் ஆரம்பிக்குதோ அந்த வரியில் முடிகிற மாதிரியும், அந்த முடிஞ்ச பாடல்ல வரியிலிருந்து ஆரம்பிக்கிற மாதிரியும் அவர் 100 பாடல்களை இயற்றினார். இந்த 79 அப்படிங்கிற பாடல் அவர் பாடி முடிக்கும் போது கிடைக்குது. இந்த 79 கூட்டுனீங்கன்னா 16 அப்படிங்கிறதும் வரும். அதில் ஒரு சூக்ஷ்மமாக ஒரு விஷயம் இருக்கிறது.
அது இதே திருக்கடையூர் கோவில் சார்ந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிய வரும். அது அந்த 16 இது கூட்டினோம்னா 16 அப்படிங்கிற எண் வரும். இப்போது இந்த அபிராமி பட்டர் இந்த 100 பாடலை பாடி முடித்து அந்த எல்லாத்துக்கும் அந்த திதியை வந்து பௌர்ணமி திதியாக, அப்போது விதி வந்து என்னென்ன திதிக்கு சூரியனோ சந்திரனோ அந்த விதிக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. அப்போது தன்னுடைய அந்த ஞானத்தால் இறைவனுடைய சிந்தனையினால் அவர் மாற்றி சொல்லும் பொழுது அம்பாளே அவருக்கு வந்து விதி அன்னைக்கு அமாவாசையாக இருந்தாலும் அந்த விதியையே வெல்லக்கூடிய நிலையை தரதுக்காக அவர் மரணிக்காமல் அவர் வந்து நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் வந்து தன்னை சிந்தனையில் இருந்து தவறான வாக்கை கொடுத்தாலும் அந்த தவறான வாக்காக இருந்தாலுமே அதையும் மெய்யான வாக்காக மாற்றுவதற்காக அன்னை அபிராமி பட்டருக்கு அருள்பாலித்தார். அப்போ விதியை மாற்றக்கூடியதாக இருக்கு. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏதான ஒரு விதி நமக்கு நம்ம பிறந்த ஒரு விதி அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். மற்ற கிரகங்களுடைய சூழ்நிலைகளில் தான் ஒன்னொன்னு நடக்கும். அப்போ மற்ற கிரகங்கள்லாம் என்ன புண்ணிய பாவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அது அந்த யோகமாகவும் சிலது வந்து யோகம் இல்லாமையும் இந்த மாதிரி கிரகங்களோட நிலைகளை வந்து அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த ராகு கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜனித்த அந்த உயிருக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறதையே தீர்மானம் பண்ணக்கூடியதாக இந்த ராகு கேது தான் வந்து தீர்மானமே பண்ணும். அதனால தான் ராகு வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி பாட்டனாரை சொல்லக்கூடியதாக அந்த கிரகம் இருக்கும். கேது வந்து பார்த்திங்கன்னா தாய் வழி பாட்டனாரை சொல்லக்கூடியதாக கேதும் இருக்கும். ராகுவை போகக்காரகன் என்றும் நாம் செய்த புண்ணியம் ராகு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு சொல்லும். நாம் செய்த பாவ கர்மா என்ன அப்படிங்கிறது கேது சொல்லும். அதனால தான் கேது வந்து ஞானவான் அப்படின்னும் ராகுவை போகவானும் நம் செய்த நல்வினையை நமக்கு அனுபவிக்கின்ற தன்மையை ராகு பகவானும் நாம் செய்த தீவினையின் பயனால இந்த எடுத்த பிறவியில் அந்த கர்மாவை கழித்து அதில் இருந்து சில அனுபவங்கள் பெற்று ஞானம் செய்யறதுனால கேது பகவானை ஞானவானாகவும் சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் வந்து இருக்கிறதே அப்படியே மாற்றிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த அபிராமி பட்டருடைய வாழ்க்கையிலையும் அவர் வந்து முடிவு பண்ணுறது என்ன, ஊஞ்சலில் உயரமாக கட்டி அவர் ஒரு கயிறில் ஊஞ்சல், இந்த ஊஞ்சலை குறிக்கக்கூடிய காரகம்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுவை தான் சொல்லும். அப்போது நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னா அந்த இக்கட்டிலேருந்து வெளிவரணும் அப்படின்னா இந்த அபிராமி அந்தாதியை நாம் பாடும் பொழுது நிச்சயமாக அம்பாளினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். நமக்கு வந்து உண்மையாலுமே விதி ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அந்த விதியையே மாற்றக்கூடிய வல்லமையாக மதியையும் ஜெயிக்கக்கூடிய விதியை மதியால் வெல்லலாம்ங்கிற மாதிரி நம்மளுடைய மனமாகிய மதியை நம்மளுடைய ஆத்மாவோடு சேர்த்து அர்ப்பணித்து முழு சரணாகதியாக இறைவனிடம் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா விதியை வெல்லக்கூடிய நிலையை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அபிராமி பட்டனுடைய வாழ்க்கை வந்து சொல்கிறது. இந்த நிகழ்வு நடந்தது இந்த தை அமாவாசையில் தான் நடந்ததாக குறிப்புகள் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது. அடுத்து இந்த அபிராமி பட்டர் கோவில்லையே வந்து இப்போ அபிராமிக்கு பட்டரை சொல்கிறோம். இதே மாதிரி தானே அந்த அமிர்தகடேஸ்வரருக்கு வந்து மார்க்கண்டேயனுடைய கதையும் அங்கே தானே இருக்குது. மார்க்கண்டேயன் வந்து அவருக்கு வந்து அதாவது அவருடைய வாழ்க்கை வந்து 16 வயது தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பிறப்பிலேயே அவர் வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டார். அவர் 16 வயது குழந்தையாக தான் இருப்பார். மிருகண்ட முனிவருக்கும் அதே மாதிரி மருத்துவவதி அப்படிங்கிற தம்பதியருக்கு மகனாக பிறந்த அந்த மார்க்கண்டேயர் அவர் 16 வயது தான் இருப்பாருன்னு சொல்லி அவர் அந்த சிவபெருமான் மீது அதிக பற்று கொண்டு சிவபெருமானையே வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 16 வயது வரும்போது யமகிங்கணர்களை வந்து அனுப்பி உயிரை எடுக்க முயற்சிக்கும் போது எடுக்க முடியல. சிவ வழிபாட்டில் மார்க்கண்டேயன் இருந்ததால எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கிங்கணர்களால் முடியலன்னு சொல்லி யமதர்மனே நேரடியாக வந்து அவன் பாசக்கயிறை வீசும் பொழுது சிவபெருமான் கோபத்தில் யமனையே வந்து வதம் பண்ணிடுறாரு.
அதுக்கப்புறம் மார்க்கண்டேயனுடைய பக்தியை மெச்சின பெருமான் சிவபெருமான் அவனுக்கு 16 வயதில் அது நடந்ததுனால என்றும் 16 அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த 16 அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலேயே அவர் சிரஞ்சீவியாக வாழறதுக்கான வழியை சிவபெருமான் அருள்பாலித்தார்னு சொல்கிறோம். அப்போ இதே கோவிலில் அபிராமி பட்டர் 79வது பாடலில் பாடும்போது அம்பாள் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து அந்த நிலையை கொடுத்து அதை கூட்டினாலும் 16ங்கிறது வரும். இங்கே சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு அருள்பாலித்ததும் என்றும் 16 அப்படிங்கிற வரும். அப்போ இந்த கோவிலை வழிபடும் போது இந்த நாளில் நாம் வழிபடும் போது பார்த்தீங்க அப்படின்னா 16 வகையான செல்வங்களும் நமக்கு சேரும். விதி மரணிக்கும் தருவாயிலேயே இருக்கிறது தான் விதி. ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி விதியேக இருந்தாலும் இறையருளை நாம் கெட்டியாக பிடித்து கொண்டோமானால், முன்னோர்களையும் நாம் கெட்டியாக பிடித்து கொண்டோமானால் நமக்கு நிச்சயமாக அந்த விதியை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையை இந்த தை மாதம், இந்த தை அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக தரும் அப்படிங்கிறது மார்க்கண்டேயனுடைய வரலாற்றிலும் அபிராமி பட்டருடைய வரலாற்றிலும் முன்னோர்கள் பூரணமாக இந்த பூலோகத்திலிருந்து தன்னுடைய பித்ருலோகத்துக்கு செல்லக்கூடிய அந்த உத்தராயண காலத்தில் அவங்க செல்லக்கூடிய அந்த நிகழ்வு இருப்பதால முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள்ங்கும் போது நமக்கு நல்லது தானே அவங்க செய்வாங்க. அவங்க நமக்காகவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வாங்க, நம்மளுடைய நல்வாழ்வுக்காகவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள். ஆக முன்னோர்களையும் வழிபாடு பண்ணுவதும் இறைவனை வழிபாடு பண்ணுவதும் இந்த தை அமாவாசை என்று மிக சிறந்த பலனை நமக்கு தரும். ஜாதகம் சரியில்லாட்டாலும் பரவாயில்ல, இல்லை சூழ்நிலைகள் சரியில்லாட்டாலும் பரவாயில்ல, எந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தாலும் இந்த வழிபாடை நம் மனதார செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய வல்லமையை இறை அருளும் முன்னோர்களுடைய அருளாசையும் நமக்கு வழங்கும் அப்படிங்கிறது தான் இந்த தை அமாவாசையினுடைய சிறப்பாக இந்த பதிவில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் அதனால் இந்த தை அமாவாசை நமக்கு இப்போ 9ஆம் தேதி வருது. அன்னைக்கு அபிராமி பட்டருடைய அந்த 100 பாடல்களை பாடுங்கள். அப்படி 100 பாடல் பாட முடியாட்டாலும் அந்த 79வது பாடலை பாடி அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு அன்னைக்கு எந்த அளவுக்கு நமக்கு முடியுதோ நம்ம சக்திக்கு ஏற்ப 2-3 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணலாம். இல்லை எதுவும் என்னால் முடியலப்பான எறும்பு புத்துக்கு கூட கொஞ்சம் சர்க்கரையை தூவி விட்டால் கூட அதுவும் பல லட்சம் எறும்புகள் அதுக்குள்ளே இருக்கும். அதனால அதுவும் ஒரு வகையில் அன்னதானம் தான். அந்த மாதிரி நம்மளால் நம்ம சக்திக்கு என்ன இயலுமோ அதை செய்துவிட்டு நம்ம முன்னோர்களை நினைத்து அன்னைக்கு எள்ளும் நீரும் இறைத்து அவர்களை வழிபாடு பண்ணிட்டு இந்த வழிபாடுகளை முன்னோர் வழிபாடையும் இறை வழிபாடையும் செய்து அன்றைய தினம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசையில் பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தத்தில் ராமேஸ்வரத்தில் சிவனும் அம்பாளும் ராமநாத சுவாமியும் அம்பாளும் நீராடுவாங்க. அப்போ இந்த நம்மளாலையும் முடிஞ்சதுன்னா இந்த புனித நீர்களில் கடல் கரை ஓரத்தில் இருக்கக்கூடியது நதி நீர்களில் நாமளும் அந்த நாளில் நீராட முடிஞ்சால் நீராடலாம். அப்படி இல்லைன்னா அந்த இறைவனை மனதார இருந்த இடத்திலேயே நினைத்து கொண்டும் நம் வழிபாட்டை பண்ணலாம். இங்கே நெல்லையப்பர் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா லட்ச தீபம் அன்னைக்கு ஏற்றுவாங்க. நம்மளும் இறைவனுக்கு ஒரு வழிபாட்டுக்கு இறைவனுக்கு ஒரு தீபமும் அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து முன்னோர்களுக்கு ஒரு தீபமும் நாம் ஏற்றி அன்னைக்கு வழிபடும் போது முன்னோர்களுடைய பரிபூரண அருளும் இறைவனுடைய பரிபூரண அருளும் நமக்கு அன்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு எங்கே போனாலுமே முன்னோர்கள் சாபம் தான் சொல்லுவாங்க. முன்னோர்களுடைய அருள் நமக்கு இருக்கு அப்படின்னாவே குலதெய்வத்தினுடைய அருள் தானாக வந்துவிடும். குலதெய்வம் அருள் இருக்குங்கும் போது இறை அருளும் சாநித்தியமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதுக்கு முன்னோர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறார்கள். அவங்க தான் முக்கியமான ஒரு நிலையில நமக்காக இருக்காங்க. அதனால இந்த 2 வழிபாடையும் அன்று பண்ணலாம். நீங்களும் அந்த தை அமாவாசை என்று அந்த அபிராமி வள்ளியினுடைய அந்தாதியை பாடி விதியை மாற்றக்கூடிய சக்தியை நாமும் இறையருளும் முன்னோர்கள் அருளிலும் பெறுவோம், நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி இந்த தை அமாவாசையின் விதியை வெல்லக்கூடிய தை அமாவாசையின் சிறப்பு பதிவை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி, கருவூர். நல்லதை பகிர்வோம், நலமோடு வாழ்வோம்.